அனைவருக்கும் வணக்கம். இது கோல்2 அத்தியாயம் 8. அலெக்ஸ் ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தார். இப்போ டேவ், அப்பா காரை பற்றி என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அலெக்ஸ் ஒன்றுமே தெரியாத மாதிரி, எந்த காருப்பா அப்படின்னு கேட்டார். அதுக்கு டேவ், இல்லைப்பா நீங்கள் ஐரோப்பா போயிருக்கும்போது நான் அந்த காரை யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பேசினோம் அப்படின்னு சொன்னான். இப்படி கேட்ட டேவோட குரலில் ஒரு மாற்றத்தை அலெக்ஸ் பார்த்தார். இவ்வளோ நாள் வரைக்கும் ரெக்வெஸ்ட் பண்ண பையன் கொஞ்சம் டிமாண்டிங் டோன்லேயே பேசினான். அதை கவனிச்சும் கவனிக்காத மாதிரி அலெக்ஸ், எனக்கு காரை கொடுக்கறத பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் நான் ஏன் உனக்கு காரை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குட் ரீசன் சொல்லு அப்படின்னு கேட்டார். அதுக்கு டேவ் பதில் எதுவும் பேசாமல் சாப்பாடு தட்டை பார்த்துட்டு இருந்தான். இப்போ பேசின அலெக்ஸ், நீ ஒரு நல்ல ரீசன் நான் ஏன் உனக்கு காரை கொடுக்கணும்னு சொல்லுன்னா உனக்கு நான் கார் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போது அங்கே இருந்த அமைதியான சூழ்நிலையை கவனித்த அலெக்ஸ், இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் நடுவில் எப்போவுமே ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கணும். அது இல்லைன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும், எஸ்பெஷலி மகன் டீனேஜில் இருக்கும்போது ஒரு பிட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதுக்கப்புறம் அப்பாவும் மகனும் நெருங்கி இருக்கவே முடியாது. அதனால் அந்த மௌனத்தை கலைச்சிட்டு அலெக்ஸே ஒரு கேள்வியும் கேட்டார். டேவ், காருக்கு வேணுங்கிற பெட்ரோல் நானே போட்டுக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் செக்கப்பும் நானே பார்த்துக்கிறேன்னு நீ சொல்லியிருந்த இல்லையா அப்படின்னு கேட்டார். அதுக்கு டேவ், ஆமாப்பா சொன்னேன் அப்படின்னு பட்டும் படாமல் பதில் சொன்னான். தொடர்ந்து பேசின டேவ், அது மட்டும் இல்லைப்பா, ஷெரோனையும் நானே கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுறேன், அம்மாவுக்கு அந்த வேலை மிச்சம் தானே அப்படின்னு சொன்னான். டேவோட புத்திசாலித்தனமான பேச்சை கேட்டு அலெக்ஸ் மெதுவாக சிரிச்சுக்கிட்டு, தட்ஸ் அ நைஸ் மூவ் டேவ், ஸோ இப்போ அம்மா ஷெரோன் 2 பேரும் உன் பக்கம் இல்லையா அப்படின்னு கேட்டார். இதுக்கு டேவ் கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு, இல்லைப்பா அது அப்படி இல்லை அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தான். அதுக்குள்ளே ஷெரோன் உள்ள வந்து, ஐயா சூப்பர், அப்படின்னா அண்ணா நீ என்னையும் டெபியையும் காரில் கொண்டு வந்து விடுவ இல்லையா அப்படின்னு கேட்டது. அதுக்கு டேவ், அப்பா காரை கொடுத்தா அப்படின்னு ஒரு குக்கி போட்டான். உடனே ஷெரோன் அலெக்ஸ் பக்கம் திரும்பி, அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பான்னு கொஞ்சவும் கெஞ்சவும் ஆரம்பிச்சிடுச்சு. இதை கேட்டதும் அலெக்ஸ்க்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இல்லைம்மா நான் என்ன காரை கொடுக்கறத பற்றி முடிவு பண்ணல அப்படின்னு கொஞ்சம் தயங்கிட்டே சொன்னார். இதுக்கு நடுவில் புந்து டேவ், பட் அப்பா இதை பற்றி யோசிக்கிறேன்னு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அலெக்ஸ், ஆமாம்மா சொன்னேன் அப்படின்னு அலெக்ஸ் இழுக்க, சரி ஏன் கொடுக்கறது யோசிக்கிறீங்க அப்படின்னு டேவ் கேட்டான். அலெக்ஸ், உங்ககிட்ட காரை கொடுக்கறத பற்றி இல்லை, ஆனால் எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் டேவுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆனாலும், சரி என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான். இதுக்கு பதில் சொன்ன அலெக்ஸ், டேவ் உனக்கே தெரியும் நான் யூரோப் போகிறது ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக. அந்த டைமில் நான் பிஸ்னஸை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். அந்த சமயத்தில் போயிட்டு என் காருக்கு என்னாச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க முடியாது. இது என்னோட கான்சன்ட்ரேஷன் ஆன் பிஸ்னஸை பெரிய அளவில் பாதிக்கும், அதுதான் ஆக்சுவல் இஷ்யூவே அப்படின்னு ஓப்பனாகவே பேச ஆரம்பித்தார். இதை கேட்டதும் டேவ், சரிப்பா என்னென்ன இஷ்யூன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, இன்ஃபேக்ட் அதெல்லாம் நான் எழுதியே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் பக்கத்து ரூமுக்கு போனார். ஏற்கனவே கன்சர்ன்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருந்த பேப்பர் எடுத்துகிட்டு வந்தார். டேவ், சரிங்கப்பா ஒவ்வொரு கன்சர்னாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அலெக்ஸ் அந்த பேப்பரை பார்த்து ஒவ்வொன்றா படிக்க ஆரம்பித்தார். முதல் இஷ்யூ, இன்ஃபேக்ட் இது மோரர்லெஸ் இட் இஸ் டேக்கன் கேர் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டேவ், அப்பா என்ன பிரச்சனை முதல்ல சொல்லுங்கப்பா அப்படின்னு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவே கேட்டான். அதுக்கு பதில் சொன்ன அலெக்ஸ், என்னோட நம்பர் 1 கன்சர்ன், நீ காரை மெக்சிகோக்கு ஓட்டிகிட்டு போகிற பிளானில் இருக்க இல்லையா அப்படின்னு கேட்டார். இதுக்கு டக்குன்னு பதில் சொன்ன ஷெரோன், அப்பா அண்ணாவோட மெக்சிகோ ட்ரிப்பை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க, நான் என்னை டெய்லியும் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறேன்னு சொல்லியிருக்கான், ஸோ அதனால் அவனால் மெக்சிகோலாம் போக முடியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ பேசின டேவும் கூட, சரிப்பா அது உங்களுக்கு ஒரு கன்சர்ன் அப்படின்னா ப்ராமிஸ் நான் எதுவும் லாங் ஜேர்னி போக மாட்டேன் ஓகேவா அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதும் அலெக்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனார். இப்போ டேவ் கிட்ட அந்த பேப்பரை கொடுத்து நீயே படி அப்படின்னு சொன்னார். அலெக்ஸ் டேவ் கிட்ட கொடுத்தது ஒரு லாஜிக்கல் ட்ரீ. அலெக்ஸ் டேவை பார்த்து, லாஜிக்கல் ட்ரீயை படிக்கும்போது எப்போவும் ரைட் பாட்டம்லேருந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னார். இங்கே ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன், சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஆடியோ ஃபார்மேட்டில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோ ஃபார்மேட்டுக்கு மாறிடுங்க, ஏன்னா அந்த லாஜிக்கல் ட்ரீ இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் தெரிய போகுது. டேவ் இப்போ படிக்க ஆரம்பித்தான். லாஜிக்கல் ட்ரீ அலெக்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எழுதியிருக்கனால ஐ அப்படிங்கிற இடம்லாம் அலெக்ஸை குறிக்கும். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக ஐயை தூக்கிட்டு அலெக்ஸ் அப்படின்னு சொல்லி படிப்போம். அலெக்ஸ் வெளியூர் போயிருக்கும்போது டேவ் காரை யூஸ் பண்ணிக்கலாம். இதை படித்ததும் டேவ், சரிதானப்பா இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அலெக்ஸ், அது என்னவோ சரிதான், சரி அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படி அப்படின்னு சொன்னார். இப்போ டேவ் வாய் விட்டு படித்தான். ஒரு பொருளை யாராவது ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு ஹேபிட் ஆகிடும், இதுவும் சரிதானே அப்படிங்கிற மாதிரி டேவ் அலெக்ஸை பார்க்க, அதை புரிஞ்சுக்கிட்ட அலெக்ஸ் மேலே படி அப்படின்னு சைகை பண்ணார். இப்போ டேவ் படித்தது, அப்படி டேவ் அந்த ஹேபிட்டுக்கு பழகிட்டா எப்பெல்லாம் அலெக்ஸ் இல்லையோ அப்பெல்லாம்
டேவுக்கு கார் தேவைப்படும். டேவ் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படித்தான். ஆனால் அலெக்ஸ்க்கு அவரோட காரை ஷேர் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த ஹேபிட் பழகிடுச்சு அப்படிங்கும்போது அலெக்ஸ் இருக்கும்போது கூட டேவ் எனக்கு கார் வேணும்னு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அலெக்ஸ் நோ அப்படின்னு சொன்னால் அது அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஃப்ரிக்ஷனை உண்டாக்கும் அப்படின்னு மொத்த லாஜிக் ட்ரீயும் டேவ் படித்து முடித்தான். இப்போ பேசின அலெக்ஸ், சரி டேவ், இப்போது என்ன நினைக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு கேட்டார். இதுக்கு பதில் சொன்ன டேவ், ஒரு விஷயம் ஒத்துக்கிறேன்ப்பா, ஒன்ஸ் கார் ஓட்டுறது எனக்கு ஹேபிட் ஆகிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் உங்கள்கிட்ட இருந்து கார் வேணும்னு நான் எதிர்பார்ப்பேன். நீங்கள் சொல்கிறதுலேயும் விஷயம் இருக்குது, நான் இதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொன்னதும் அலெக்ஸ் தட்ஸ் மை பாய் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணி அவனோட தோளில் டீ கொடுத்தாரு. இதுக்கப்புறம் டேவும் ஷெரோனும் அவங்க ரூமுக்கு தொங்க போயிட்டாங்க. இந்த லாஜிக்கல் ட்ரீ அப்படிங்கிற மெத்தடை ஜோனா அலெக்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்தது, அலெக்ஸ் ஜூலிக்கு சொல்லிக் கொடுத்தார். இன்ஃபேக்ட் இப்போல்லாம் ஜூலி கூட இந்த லாஜிக்கல் ட்ரீயை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி நைட் ஜூலி அலெக்ஸை அப்ரிஷியேட் பண்ணாங்க. டேவை இன்றைக்கி ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டேவும் நல்லா வளர்ந்துட்டான், சுச்சுவேஷனை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டான் இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன ஸ்மைலோட கேட்டாங்க. அதுக்கு அலெக்ஸ், உண்மைதான், டேவ் வளர்ந்துட்டான், ஈவன் எனக்கு கூட இந்த பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சதில் சந்தோஷம்தான். இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சா ஜூலி, ஜோனா எப்போவுமே லாஜிக்கல் ட்ரீ வரையும் போது ஒரு டெசிஷன் அதுக்கான நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறதையும் எழுதணும்னு ரொம்ப தெளிவாக சொல்லுவார். நான் அதை சரியாக செஞ்சனால தான் படிக்கும்போதே டேவால் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அப்படி இல்லைனா நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு புரிஞ்சிக்காமையே டேவ் என் மேலே கோவப்பட்டிருப்பான் அப்படின்னு அலெக்ஸ் சொன்னதும் அதுக்கு தலையசித்த ஜூலி, பெரும்பாலான நேரங்களில் இந்த லாஜிக்கல் ட்ரீ வின்-வின் சுச்சுவேஷனில் தான் கொண்டு போய் விடுது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் அலெக்ஸ், எல்லா நேரங்கள்லையும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். அவர் எதை பற்றி சொல்ல வர்றார் அப்படிங்கிறத ஜூலி உடனடியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அட ஆமாம், என்னாச்சு உங்கள் கம்பெனியில் அப்படின்னு கேட்டாங்க. அலெக்ஸ், அன்றைக்கி என்ன டிஸ்கஷன் பாபோடவும் ஸ்டேசியோடவும் நடந்தது அப்படிங்கிறத சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணார். கூடவே தொடர்ந்து பேசின அலெக்ஸ், நான் ஒவ்வொருத்தருட்டிருந்தும் பிரேக் த்ரூ மார்க்கெட்டிங் ஐடியாஸ் 3 வேணும், அதுவும் ஒவ்வொரு கம்பெனிக்கு ஈச் 3 வேணும்னு கேட்டிருக்கேன். அது நடக்குமான்னு தெரியல அப்படின்னு கொஞ்சம் கவலையான துணியிலேயே சொன்னார். அதுக்கு பதில் சொன்ன ஜூலி, அது இம்பாசிபிள் அப்படின்னு நான் நினைக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அலெக்ஸ், இல்லை ஜூலி, எனக்கு என்னவோ அது இம்பாசிபிள் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஐடியாக்கள் எல்லாமே இப்போது இருக்கிற ப்ராடக்டோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும், அதுவும் வித்தவுட் மச் ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட். நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மீன் பண்ணுறது மார்க்கெட்டிங்க்கும் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ப்ராடக்டை ரீடிசைன் பண்ணுறதுக்கும் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இவ்வளோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும்போது பிரேக் த்ரூ ஐடியா வருமா அப்படிங்கிறது எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொன்னார். இதுக்கு பதில் சொன்ன ஜூலி, இது நான் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்ல மாட்டேன், டிஃபிகல்ட் அப்படின்னு வேணால் சொல்லுவேன், டெஃபினெட்லி இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து பேசின ஜூலி, அலெக்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஒவ்வொரு முறையும் என்னோடய பேஷண்ட்டில் ஒவ்வொருத்தரை மீட் பண்ணும்போது அதில் நிறைய பேர் இதுக்கு மேலே லைஃப்பில் சொல்யூஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்ளத்தோடு தான் வருவாங்க. பட் அவங்களோட பேசினதுக்கப்புறம் அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, ஸ்டில் தெர் இஸ் அ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களோட சுச்சுவேஷன்லேயும் எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் அலெக்ஸ், ஜூலி, இது ஃபேக்ட்ரி, ப்ராப்ளம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஜூலி, ப்ராப்ளம் என்ன வேணா இருக்கட்டுங்க, ஆனால் அதை அப்ரோச் பண்ணுற மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் ஒன்று தானே. ஜோனா சொன்னதை மறந்துட்டிங்களா, ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நீங்கள் ப்ராப்பராக அப்ரோச் பண்ணால் எல்லா ப்ராப்ளத்துக்குமே சொல்யூஷன் அப்படிங்கிற ஒன்று நிச்சயமாக இருக்குது. எனக்கு என்னவோ இது எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு ஜென்ரிக்கான சொல்யூஷன் நிச்சயமாக நீங்கள் கடந்த காலத்தில் டெவலப் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பட் அந்த சொல்யூஷன் இப்போத்த சுச்சுவேஷனுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெவலப் பண்ண வேண்டியது ஒரு ஜென்ரிக் ப்ராசஸ். நான் ப்ராசஸ்னு மீன் பண்ணுறது அந்த ப்ராசஸ் மொத்தமாக எல்லா மார்க்கெட்டிங்கான சொல்யூஷனாகவும் இருக்கணும் அப்படின்னு ஜூலி அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க. இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி பேசின அலெக்ஸ், அப்போது ப்ராசஸில் தான் ப்ராப்ளம், ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு ஜென்ரிக் சொல்யூஷன் கிடைக்கும், அதானே சொல்ல வருது ஜூலி அப்படின்னு கேட்டார். இங்கே ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன். ஜூலி சொல்ல வந்த பாயிண்ட், அலெக்ஸும் அவரோட டீமும் ஸ்பெசிஃபிக்காக தனித்தனியாக ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஜூலி சொல்ல வர்றது மொத்தமாக இதுக்கு ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று டிஃபைன் பண்ணுங்கள், அந்த ப்ராசஸே உங்களுக்கான சொல்யூஷனை கொடுக்கும் அப்படின்றது தான் ஜூலி மீன் பண்ணுறது. வாங்க கதை கண்டிப்படுவோம். அதுக்கு ஜூலி, எக்ஸாக்ட்லி அதுதான் அப்படின்னு பதில் சொன்னாங்க. இதுக்கு அலெக்ஸ் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார்.